சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்கள் வழங்கிடக்கூடிய பலன்கள் எத்தகையதாக இருக்கும். ஏதோ பலனை சொல்லணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், அது நம்முடைய நோக்கம் கிடையாதுங்க. ஏன்னா அள்ளி விடுவது என்பது தப்பாக போயிடும். எது இருக்கோ உண்மையில் அது சொல்லிட்டா உங்களுக்கு சரியாக திட்டமிட முடியும், புரிஞ்சுக்கிட்டு செயல்பட முடியும். இப்படி நம்ம சொல்லும் போதே சில ராசினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் எனக்கு நடக்கலைங்க. நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்டு வரேன். ஜோதிடம்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, பாவகங்கள்னா என்ன, திசா புத்தினா என்ன, நிறைய விளக்கம் கொடுத்துட்டு வரேன். இந்த வார பலன் கோச்சார பலன் என்பது சொல்லிட்டு வரேன். இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த பலன்களை வழங்குவார்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது, அதை மட்டும்தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஜாதகத்துடைய தலையெழுத்து எப்படி இருக்கோ, அதில் என்ன கோளாறு இருக்குது, இல்லை என்ன யோகம் இருக்குது. நாம் சொல்கிற பலனை விட அதிகமாக கூட யோகமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு. ஆனால் இதுதான் கர்ம வினை என்று சொல்வது. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். ஒரு கிளையாக போயிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு. ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன், எப்பொழுதும் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்ற பயம் உங்களுக்கு எப்பவுமே வேணாம். எல்லாமே நம்முடைய கர்ம வினைங்க, பாவ புண்ணியம் மட்டும்தான். அதற்கேற்ற பலன்கள் தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரே நேரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, நிறைய விமர்சனம் இது பற்றி. ஒரே நேரத்தில் 4 பேர் பிறக்கிறாங்க. ஒருத்தர் கிராம தலைவராக இருக்காரு, ஒருத்தர் மாவட்ட தலைவராக இருக்காரு, ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காரு, ஒருத்தர் முதல் மந்திரியாக பேச்சுக்குமே. ஒரே பலனை கொடுக்க வேண்டியதுதானே, ஏன் கொடுக்கணுன்ற கேள்வி இருக்குல்ல. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்தந்த ஜாதகனுக்கு கடந்த பிறவியில் அவன் செய்த பாவங்கள், இல்லை அவன் பெற்றோர்களோ முன்னோர்களோ செய்த பாவங்கள், அது தோஷங்களாக இந்த பிறவியில் அவனுக்கு வந்திருக்கிறது. அதனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அளவீடு குறைந்து கொண்டு இருக்கிறது, கிடைக்காமல் போகிறது, உச்சத்தை அவனால் எட்ட முடியாமல் போகிறது. நிறைய பேர் வாழ்க்கை உள்ள போய் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறது ரொம்ப பளபளப்பா இருக்கும். உள்ள நெருங்கி போய் பார்க்கும்போது தான் எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு, எப்படியெல்லாம் சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் புரியணும். இங்க ஒரு உண்மையான தகவல் மட்டும்தான், இந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டிற்கும் எவராலும் நேரத்தை கூற முடியாது. கூற முடியும், கூறக்கூடாது. இறப்பிற்கு பிறப்பு நமக்கு தெரியும். ஆனால் இறக்கின்ற வரையில் ஒரு மனிதரால் வாழ முடியும். வாழக்கூடிய அளவிற்கு அந்த மனிதனுடைய ஜாதக நிலைப்பாடு, அவர் எப்படி வாழ்வார், அந்த நிலைப்பாட்டினை அவருடைய ஜாதகத்தில் கண்டுபிடித்து கூற முடியும். அதுதான் ஜோதிடம். இல்லைன்னா இந்த ஜாதகத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கு, நீ இதுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும், இல்லை இதுதான் உன் தலையெடுத்து, நீ கொஞ்சம் இப்படித்தான் நீ வாழ்ந்தாகணும், அனுசரித்து தான் போகணும், வேற வழி கிடையாது, இப்படி வாழ வேண்டும் என்பது ஒரு தலையெடுத்து சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு சந்திப்புகளும் இருக்கு பாருங்க. ஒரு மனிதரை சந்திக்கிறீங்க, திடீர்னு எங்கேயோ ஒருத்தர் இருக்காரு, திடீர்னு சந்திக்கிறீங்க. நான் தெளிவாக சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, கடந்த ஜென்மத்தில் அந்த சந்திப்பு நிகழாமல் இந்த ஜென்மத்தில் இந்த சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கடந்த ஜென்மத்தில் அவருக்கும் நமக்கும் பிறந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்று பாருங்க, இல்லை ஏமாற்றம் சந்தோஷம் ஒன்று பாருங்க. அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவு காண்பதற்கு தான் இந்த பிறவியில் அவங்க நாம் சந்திக்கிறோம். இந்த கர்ம வினையோட நாம் ஒவ்வொரு பிறவியிலும் கடந்த பிறவியில் சந்தித்தவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். 2 விஷயம் கடைசியாக தெளிவாக சொல்லிட்டு வருவேன். எல்லோருக்கும் பலன்கள் உண்டு, அந்த பலன்கள் மாறுபடும். தோஷங்கள் உண்டு, தோஷங்களை சரி செய்து கொள்ளலாம், அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு மேலாக இந்த வழிபாடுன்னு வரும்போது, இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்கள் என்பதை விட குல தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், சங்கடங்களை இல்லாமல் செய்யும். இந்த திசாபுத்திக்கு ஏற்ப கிரகங்களை தெய்வங்களை வழிபடுவது என்பது வேறு. குலதெய்வ வழிபாடு எப்பொழுதும் கையில் வச்சுக்கங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த கர்ம வினை பாருங்க, அது எங்க வருதுங்களா, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கவனிக்க தவறுகின்ற போது. கர்ம வினை கடந்த பிறவியிலும் உண்டு, இந்த பிறவியிலும் உண்டு, நாம் சந்திக்க போகின்ற நேரத்திலும் உண்டு. அப்போ உங்களுடைய பெற்றோர்கள், வயதான பெற்றோர்களை நீங்கள் கவனிக்காமல் நடுத்தரில் விடுகின்ற போது
அவளை கண்டுகொள்ளாத போது அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதை எங்கே வேணாலும் போய் கேட்டுக்குங்க. அதுதான் கர்ம வினையில் அதுவும் ஒன்று. இப்போ தாய் தந்தை இருக்கிறார்கள் என்றால் அவர்களை முடிந்தவரை பூஜை செய்யுங்கள், அவங்கள வணங்குங்க, அது போதும். வேற தெய்வமே தேவையில்லை. குலதெய்வம் என்பது வேற யாரும் கிடையாதுங்க, உங்க முன்னோர் தான் குலதெய்வம். உங்களுக்கு வம்சாவளியா வரதுதான் குலதெய்வம். நமக்கு யாரோ ஒருவர் தான் நம்ம குலதெய்வமா நின்றுருக்காங்க. அந்த பிரிவுகள் தான் நமக்கு, புரியுதுங்களா? எல்லாமே இந்த குலதெய்வத்தை கும்பிடுகின்ற அத்தனை பேரும் ஒரே உறவு முறைதான். அதற்கு மேலாக தாய் தந்தையை வணங்கி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குங்க. மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் வந்துகின்ற போது தந்தையை வேண்டியிருக்க, என்னுடைய சகோதரனை, உடன் பிறந்த மூத்த சகோதரனை வேண்டி அழுதிருக்க, அது எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அப்ப வேண்டுதல் என்பது எங்க தெரியுங்களா? நம்முடைய பெற்றோர்களிடம். நம்முடைய இரத்த உறவுகள் மறைந்து போனார்கள் பாருங்க, அவர்களிடம் கண்ணீர் விட்டு கதறுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், வெற்றி நிச்சயமாக அடைய முடியும். அதன் பிறகு இந்த பலன்களை பார்ப்போம். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, பதிவுக்குள் செல்வோம். இந்த வாரம் இனிய வாரம். மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? 15/7/2024 முதல் 21/7/2024 வரை, திங்கள் தொடங்கி ஞாயிறு வரை. முதல்ல நம்ம வழக்கம் போல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு விஷயம் என்ன பார்ப்போம்? சந்திர பகவான் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக இந்த 2 நாட்களும் மிக யோகமான நாட்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், புதிய நட்புகளால் ஆதாயம், எல்லா விதமான சந்தோஷங்களும் ஆதாயங்களும், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலையும், விரும்பிய பொருட்களை வாங்கிடக்கூடிய வசதி வாய்ப்பும், எல்லா விதமான சக்தியும் கிடைத்திடக்கூடிய நாளாக உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வருகின்ற போது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிற, அந்த 2 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், வெளியூர் பயணம் கூட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வாருங்க. புதன் வியாழம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அப்போது மனது குழம்ப ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்யறோம் தெரியாமல் நாமே வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இல்லை தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும், சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருக்குன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக அமைதியாக போய்விடுவது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் தெய்வீக அருளோடு, பெரியோரின் ஆசீர்வாதத்தோடு, தந்தை வழி உறவுகளின் ஆதாயத்தோடு இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்போ? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அங்கே சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகம் பற்றிய சிந்தனை எல்லாமே மேலும் செய்யும். இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் கடை வச்சு தொழில் பண்ணிட்டீங்க, வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா லாபம் கைக்கூடி வரும். அதிகமாகவே லாபம் வரக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இந்த 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்களில் உங்களுடைய வழக்கமான வேலைகள், எல்லா விதமான முயற்சிகள், புதிய வேலைகள் தொடங்குவதற்கு முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வழக்கமாக சமீப காலத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு வரேன்? இந்த 6ல் போய் கேது உட்காந்துருக்காரு, ராசிக்காரில் கேது இருக்காரு. கிட்டத்தட்ட 6 மாசமா உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்ற ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் மட்டும்தான். இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை சொல்லதான் போறேன். ஆனால் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுகின்ற போது இதையும் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ சந்திர பகவான் சொல்லுகின்ற போது 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, பயத்தோடு இருங்கன்னு சொல்றேன் இல்லையா? ஆனால் வாரம் முழுவதுமே இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு அற்புதமான யோகமான பலன்களை வழங்குவார் என்பது மட்டுமல்ல, எதிரிகளே இல்லாத நிலையை செய்வார். அது வழக்காகட்டும், வம்பாகட்டும், எது வேண்டுமானும் ஆகட்டும், அங்கே உங்களால் ஜெயிக்க முடியும். அங்கே உங்களால் முன்னேற்றம் காண முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு வாழ்க்கையில் புதிய பாதை தெரியக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். கேது பகவான் 6ஆம் இடத்தை சஞ்சரிப்பதால். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து சொல்லிட்டு வர 2ஆம் இடத்து குரு சஞ்சார நிலை யோக நிலையை உண்டாக்கும். தனவரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அந்த நிலை இப்பொழுது மேஷ ராசினருக்கு இருக்கு.
அதற்கு மேலாக 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கின்ற போது உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு புதிய நம்பிக்கை, புதிய வெளிச்சம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து எல்லாமே வெளிப்படுகின்ற நேரமாக இந்த குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்திற்கு பதிகின்ற காரணத்தினால் இருக்கும். 10ஆம் இடத்துக்கும் குரு பகவான் பார்வை செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும், ஆதாயத்தை காண முடியும். தொழிலுக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க முடியும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். எல்லா விதமான நிலையும் இப்பொழுது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைகிறார். அப்போ குருமங்கள யோகம் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. அது யோகத்தையே உண்டாக்க போகிறது. 2ஆம் இடம் குரு பகவான் இருக்க செவ்வாய் பகவான். அதற்கு மேலாக ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த வாரம் சரி, அதற்கு முந்தைய வாரமும் சரி, அதற்கு முந்தைய வாரமும் சரி, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் சூரிய பகவான். பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் ஒரு ஆதாயமான பலன்களை இந்த மாதம் முழுவதுமே, நீ கடந்த மாதம் முழுவதுமே அடைஞ்சிருப்பீங்க. இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்காக தான் வார பலனை பார்க்கறது. இந்த வாரம் 15ஆம் தேதி பிறக்கிறது, திங்கட்கிழமை. புதன்கிழமை 17ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இப்போ 3ஆம் இடத்தில் வழங்கியது போல யோகமான பலன்களை அவரால் வழங்க முடியாமல் போகும். அப்போ ஓட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஆகும், அலைச்சல் அதிகரிக்கும், வேலைச்சுமை கூடும், சொல்லிக்கிட்டே போகலாம். உண்பதற்கு நேரம் இருக்காது, உறங்குவதற்கு நேரம் இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு உங்களுக்கு வேலை பல அதிகரிக்கும். அதுவும் இன்னொரு ஆதாயமும் இருக்கு. என்னன்னா, வேலை அதிகரிக்க அதிகரிக்க ஆதாயம் கூடும் சொல்லும் இல்லையா? அப்போ அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் உடல்நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். நம்ம காசுன்னு ஓடிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், உடம்பு கெட்டு போயிடும். இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் செலவுகள், ஆடம்பர செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா வகையிலுமே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். மேஷ ராசினருக்கு பொதுவாக 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதற்கும் மேலாக உங்களுடைய தாய் தந்தையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை அதிகப்படுத்தும், நன்மையை ஏற்படுத்தும், உறுதியாக ஏற்படுத்தும். இவையெல்லாம் பலன்களாக இருக்கின்ற நிலையில் எல்லாவற்றுக்குமே முயற்சி என்ற மூலதனம் தேவை. அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக, ஆதாயமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த வாரத்தில் ஒரு 4 ராசிகளுக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். முதல் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரு அதிர்ஷ்டமான, யோகமான, நன்மையான நாட்களாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இருக்க போகிறது. என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ சாதிச்சுக்கலாம். எது உங்கள் தேவையாக இருக்குது அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு லாபம் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், விருப்பங்கள் நிறைவேறும். எல்லாமே சொல்லிட்டு போல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை. அதன் பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு யோகமான நாள் தான். எல்லா வகையிலுமே அது யோகமாக இருக்கும், புதன்கிழமை வியாழக்கிழமை. அப்போ இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்களும் ஒரு அற்புதமான, முன்னேற்றமான, யோகமான நாளாக இருக்க போகிறது. ஏன் 4 நாளாக நிப்பாட்டுங்க, அடுத்து வெள்ளிக்கிழமை இருக்குது, சனிக்கிழமை இருக்குது. அந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத அளவிற்கு ஏதாகிலும் ஒரு சங்கடம் வந்து சேரும். பொதுவாக வாகனம் படித்து கவனமாக இருங்க, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க, வேலையில் கவனமாக இருங்க, புதிய முயற்சிகளை பற்றி கொஞ்சம் தள்ளி வைங்க, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தள்ளி வைங்க. ஏன்னா சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு. பொதுவாக சந்திராஷ்டிரமத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பது பொதுவான விதி. அதுவும் புதிய முயற்சிகளை சுத்தமாக செய்யக்கூடாது, மங்களமான நிகழ்ச்சிகளை சுத்தமாக செய்யக்கூடாது சந்திராஷ்டிரமத்தில். அது தெரியாமல் சில பேர் பண்ணுவாங்கன்னா, இது முகூர்த்த நாளாக இருக்குது,
செய்திடலாம். அப்படி நினைத்து கொண்டு சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்திடக்கூடாது. அப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை யோகமாக இருக்கும். 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. தெய்வ அருள் கிடைக்கும். ஆலயங்களுக்கு போவீங்க, மனச்சுமையை இறக்கி வைப்பீங்க, தேவையானது கிடைக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயம், தொடர்ந்து ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது, நினைப்பதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ வெளிநாட்டு தொடர்புகள், வியாபாரத்தில் ஆதாயம், சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக வரவிற்கு குறைவு இருக்காதுங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த வரவு எதிர்பார்த்த வரவு ஏதாயிலும் ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும். அது ராகு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் அந்த வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் இந்த வாரம் ஆரம்பமாகுது. என்னன்னா, சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொஞ்சம் வார்த்தைகளில் வேகத்தையும் கோபத்தையும் உண்டாக்கி வந்த சூரிய பகவான் 17ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார். அப்ப முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சந்திருக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் என்பது விதி. அப்ப முயற்சி நீங்க எடுக்கணும். எப்போ? 17ஆம் தேதி தொடங்கி ஒரு யோகமான நிலை இருக்கு. ராகு ஒரு பக்கம் யோகத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு, அது லாபம் வருவது. இது முயற்சிகளால் ஆதாயம் தேடுவது. ஒரு விதையை போட்டால் தாங்க செடியாகவும் மரமாகவும் நமக்கு தேவையானது கிடைக்கும். அப்ப முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் ஆதாயத்தை கொடுப்பதற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து சாதகமாக இருக்கிறது. இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. உங்க ஜென்ம ராசிக்குள் ஜென்ம குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான். அப்போ ஜென்ம குரு வனத்திலேயே ராமர் சீதையை சிறை வைத்ததும் பாட்டு பாடி பாடி நமக்கு அழுத்து போச்சு. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பொழுது ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் வருகிறாரோ அந்த காலகட்டம்தான் ஒவ்வொரு ராசினருக்கும் யோகமான காலகட்டமாக இருக்கும். நான் சவால் விட்டே சொல்றேன் இந்த விஷயத்த. என்னன்னா, அப்பதான் குரு பகவான் ஓட வைப்பார், உங்களை பணத்தை தேட வைப்பார், புகழை தேட வைப்பார், செல்வாக்கை தேட வைப்பார். அந்த குரு பகவானுடைய 3 பார்வை இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த இந்த இடங்களை பார்க்கிறதுன்னு போய் கவனிச்சு பாருங்க. 5ஆம் இடம், அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறாரு 5ஆம் பார்வையா. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், கூட்டு ஸ்தானம் பார்க்கிறாரு. 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ வரவுகள், வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வீடு கட்டுகின்ற முயற்சியில் வெற்றி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு வருடத்துக்குள்ள பாருங்க, அடுத்த மே மாதத்துக்குள்ள ரிஷபராசிக்காரங்களுடைய லைஃப் அது செட்டில் ஆகும். அத்தனை யோகத்தையும் ரிஷபராசி பெறக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவானுடைய பார்வை அங்கே கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த இடமும் புனிதம் அடைகிறது. இப்போ ஒரு சங்கடம் கொஞ்ச நாளாகவே ரிஷபராசினருக்கு இருக்கு. வேலை செய்கின்ற இடத்தில், உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஜீவனசாந்திரம் போய் ஜீவனக்காரர் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது. இப்போ அந்த சனி பகவான் அங்கே வக்கிரமாக இருக்கார். இப்போ தொந்தரவுகள் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த நன்மைகளை எல்லாம் இந்த வாரத்தில் ரிஷபராசினர் அடைய இருக்கீங்க. பொதுவாக ரிஷபராசினுக்கு 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறந்த 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். வழக்கமாக சொல்வது மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதற்கு மேலாக பெற்ற தாய் தந்தையை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அவருடைய மனம் குளிர்கின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். அதேபோல் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை எல்லா நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். என்னுடைய வேண்டுதலை நீங்கள் கேட்டுக்குங்க, நிறைவேற்றுங்க, முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள்? இந்த மாத கிரகம், ஆண்டு கிரகம்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இந்த மாத கிரகங்களால், ஆண்டு கிரகங்களால் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் நீங்கள் பார்க்க வேண்டிய நிலை சந்திரனுடைய சஞ்சார நிலை. சரி, அதுக்கு தான் வாரப்பலன் பார்க்கின்ற போது முதல்ல சந்திரனை பார்க்கறது, மற்றெல்லாம் பிறகு நம்ம பேசிட்டு போகலாம். அப்போது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சின்ன தடை ஏற்படும், ஆனால் அதை மீறி ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஆதாயம் தரும். அதைவிட ஒரு மேலான ஆதாயம், மேலான யோகம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதி அற்புதமான நாளாக இருக்கும். வேண்டியதெல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், வம்பு வழக்குகள் சாதகமாகும், இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ உண்மையிலே அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதி அற்புத நாட்கள் மிதுன ராசினருக்கு. அதற்கு மேலாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 7ஆம் இடத்தில் கலத்திர ஸ்தானத்தில் நட்பு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ வாழ்க்கை துணையால் ஆதாயம், எதிர்பார்த்த சந்தோஷம், நண்பர்களால் ஆதாயம், பொருள் வரவு, கூட்டு தொழில் ஆதாயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது இந்த வாரத்தில் முதல் 6 நாட்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய, நடந்திடக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது. கடைசி 7ஆவது நாளுக்கு பாருங்கள், அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளில் முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, அதனால் முடிஞ்சது வீட்டிலே இருங்க. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வீண் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருப்பதால் எந்த விதமான சங்கடங்களுக்கும் ஆட்படாமல் இருக்க ஒரு ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தினரோடு அமைதியாக வீட்டில் இருங்க. எந்த சங்கடமும் உங்களை எதுவும் செய்ய போவதில்லை. இந்த நேரங்காலம் பார்க்குறது, இந்த நேரத்தில் செய்யலாமா, என்ன செய்யலாம் பார்க்குற நேரங்காலம் பார்க்குறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். அது பிறகு பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு, ஏன்னா அதுதான் முதல்ல ஒரு பொடி வச்ச மாதிரி பேசணும். இந்த மாத கிரகம், ஆண்டு கிரகம் கொஞ்சம் போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு, சனி சாதகமாக இருக்காரு, அவர் சாதகமாக இருக்காரு, இவர் சாதகமாக இருக்காரு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேடிக்கை தான். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. இப்போது ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. குரு பகவான் விரயஸ்தானத்தில் 12 போயிருக்காரு. செவ்வாய் பகவான் லாபாதிபதியும் போய் விரயஸ்தானத்தில் போய் 12ஆம் இடத்துல பாருங்க. இதெல்லாம் கால்குலேஷன் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வர்ற மாதிரி சுக்கிர பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில். அப்போ தனக்காரகன் அவன் பொருளை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நவீன பொருட்களை வாங்க வைத்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்திடக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கான். அதுக்கு பிறகு புத பகவானும் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கிடுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ சில பேருக்கு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு, வரவை விட செலவு அதிகரிப்பதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது. வரவு செலவு நிதானமாக இருங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். இல்லையா செலவுன்னு பண்ணணுமா, கையில் பணம் இருக்கா, ஒரு இடத்த வாங்கி போடுங்க, இல்லை நகையை வாங்குங்க, இல்லை சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க. கையில் பணம் இருந்தால் நிச்சயமாக விரயமாகும். ஏன்னா 12ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கிறார், குரு பகவானும் இருக்கிறார். இந்த கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்ப கேது பகவானும் ராகு பகவான் ஓரளவுக்கு பாதுகாப்பாங்க உங்களை. தொழில் கூட பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் வேலை பலு அதிகரிக்கும், நெருக்கடி இருக்கும், இல்லை தடையில்லாமல் போய்கிட்டு இருக்கும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். எந்த பகையும் வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. அப்போது கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே எல்லாமே சரியாகும். இது உங்களுக்கு செலவிற்குரிய வாரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம், குரு பகவான் பாதுகாத்துட்டு இருப்பார். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, புகழுக்கு பிரச்சனை வராது, அந்தஸ்துக்கு பிரச்சனை வராது. அதற்கு மேலாக எதிர்ப்புகள் உங்களை எதுவும் செய்யாது. அதில் ஒரு பக்கம் இதுதான் செலவும் இருக்க செய்யும். அதிகபட்சமான செலவு ஏற்படும். வரவு வந்துக்கிட்டே இருக்க, செலவு போயிட்டே இருக்கும். ஆனால் கவனமாக இருந்துக்குங்க. திரும்பி திரும்பி இதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இந்த சங்கட காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஏன் நரசிம்மரை வணங்கி வழிபட சொல்கிறேன்னா, நரசிம்மர், அனுமன் போன்ற தெய்வங்களை வணங்கி வழிபடுவதால் சங்கடங்கள் விடுதலை கிடைக்கும். இதற்கும் மேலாக இந்த சங்கடங்களிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உயிருடன் இருக்கின்ற உங்களுடைய பெற்றோரை நேசியுங்கள். அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும், நெருக்கடிகள் நீங்கும். அவர்களை நினைத்து கொண்டு வாழுங்கள். அவர்கள் மறைந்திருந்தால் அவர்களுக்காகவே நீங்கள் ஜெபம் செய்யுங்க, இல்லை கூட வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு தாராளமாக ஏற்படும். இந்த வாரத்தில் செலவுகளில் கவனமாக இருங்க. அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் வேலை பளு உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் பயணங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் நினைத்தது கிடைத்திடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அலைச்சல், முயற்சி, உழைப்பு, இதற்கு பிறகு நினைத்ததை அடைகின்ற நிலைப்பாடு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தடைகளை சந்தித்தாலும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். எல்லாமே முயற்சி பண்ணாதானே கிடைக்கும். அப்போ முயற்சிகள் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அது சாதகமான நாளாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். துணிச்சலாக சில விஷயங்களை கையில் எடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நாளாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த 7 நாட்களுமே உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தான். இந்த வாரத்தில் உங்களுக்கு முயற்சிகள் வேணும். என்ன காரணம்னா, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அதனால் முயற்சியை கொஞ்சம் கையில் எடுங்க. இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் உங்களுக்கு. இதுதான் யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கிடைக்காதது வேறு எந்த காலகட்டத்திலும் கிடைக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு இது நல்ல காலகட்டம். அது காரணம், கேது பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில். அப்போது எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாகணும், நினைப்பதெல்லாம் நிறைவேறணும். இதுவரையில் கைவிட்ட முயற்சிகளை கூட இனி கையில் எடுத்து அதை வெற்றி பெற முடியும். ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்குகிறது சொல்லுவேன் நான். வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் புதிய அத்தியாயம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இழந்ததையெல்லாம் எடுத்துக்கொள்கின்ற நிலைப்பாடு, வேண்டியது கிடைத்திடக்கூடிய நிலைப்பாடு, இப்படியெல்லாம் ஒரு யோகம் இருக்குது. அது தொழிலாகட்டும், குடும்பமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்க முடியும். வசதிகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நிலையே இருக்குது. அப்போது முயற்சி இந்த வாரத்தில் உங்களுக்கு வேணும். இந்த நேரத்தில் 11ஆம் இடத்தில் குரு பகவான், ஒரு அற்புதமான காலகட்டங்க இது உங்களுக்கு. அப்போ 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாவற்றுக்குமே ஏற்ற காலகட்டமாக கடகராசினுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? போய் பாருங்க. அதுக்கு மேலே செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், அவன் தான் ஜீவனாதிபதி உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு. அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, குருவோடு இணைகிறாரு, குருமங்கள யோகம் கிடைக்குது. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகள் யாவும் நிறைவேறும். சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அதிர்ஷ்டத்துக்கு எது குறை? புதிய பொருட்களை வாங்குவீங்க, எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய மனம் எதை தேடுகிறதோ அதை கூட அடைய முடியும். ஒரு தேடல் விரிவாக போயிட்டே இருக்கும். அந்த தேடலை உங்களால் அடைய முடியும். புத பகவான் ஜென்மராசிக்குள் இப்போ புதிய இடம் வாங்கிறது முயற்சி, புதிய ஒப்பந்தம், இப்படி கடந்த கால சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சூரிய பகவான் ஜென்ம ராசிக்குள் 17ஆம் தேதி வரார். அப்போ என்ன ஆகுன்னா, இன்னும் உங்களுக்கு அதிகமாக உழைக்க செய்யும், ஆர்வம் அதிகமாகும். ஓடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு,
தேடல் என்பது ஓடினால் மட்டும்தான் முடியும். இருந்த இடத்திலிருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எதிர்காலத்தை நினைத்து இப்போ தேடல்களை ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இப்போ விதையை விதைச்சா தான் நாளைக்கு சரியாகும், நாளைக்கு மரமாகும். ஒரே நாளில் எந்த ஒன்றும் நமக்கு கிடைத்து விடாது என்பதை மனசில் வச்சுக்கினீங்க. அப்போ விதையை விதைக்கின்ற காலகட்டமாக, முயற்சிகளை மேற்கொள்கின்ற காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து நிறைய தொல்லையை கொடுத்தார் உங்களுக்கு. அவர் இப்போ வக்கரமாக இருக்கார். அதனால் பயம் வேண்டாம். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் கடக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 20ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அனைத்திற்கும் மேலாக ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர் தான், வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. பெற்ற தாய் தந்தை தான் முதல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அதே போல் குலதெய்வம் முதல்ல ஆதரவு கொடுக்கும். இரண்டாவது, நீங்கள் எங்கே போய் சரணடைன்னா மறைந்த உங்களுடைய தாய் தந்தையுடைய கல்லறை சரணடைங்க. அவரை நினைத்து கோரிக்கை வைங்க. உயிருடன் தாய் தந்தை இருந்தால் அவரை போஷிப்பதற்கு என்னென்ன வழியோ, அவரை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் கையிலிடுங்க. கண் கண்ட தெய்வங்க கையிலிடுங்க. அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும், உங்களுடைய வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும். தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்களோ அதை வச்சு பேசிட்டு இருக்கேன். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? இதுவும் கிரக சஞ்சார நிலை தான் உங்களுக்கு. இப்படி பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கவனமாக கேட்டுக்கணும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உண்மையாகவே உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்ததை அடையக்கூடிய நாள், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாள். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் என்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அது எந்த சந்தோஷம் தெரியாது. அதை பற்றி தேடல் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அலைச்சலும் இருக்கும், வேலைபளு கூடும், எல்லா விதமான சில நெருக்கடிகளும் சந்தித்து, ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் அடைஞ்சிடுவீங்க. எவ்வளோ போராடியாவது கஷ்டப்பட்டாவது உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறதோ, நோக்கம் என்னவாக இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துடுவீங்க, அதை அடைஞ்சிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சின்ன சின்ன விஷயங்கள் தடைகளாக வரலாம், ஆனால் அதுவும் லாபகரமான விஷயமாக தான் இருக்கும். அங்கேயும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், எல்லா விதமான செயல்களும் லாபமாகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆதாயமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், உங்களுக்கு அதிகபட்சமான யோகமான அதிர்ஷ்டமான சந்தோஷமான நாளாக இருக்கும். ஒரு தெளிவு, எல்லா விதமான தேவைகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சிம்மராசினருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இது சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்துட்ருக்கார். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு நாளும் சாதகமாக இருந்தார் கடந்த ஒரு மாதமாக. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிற, கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா கிரகங்கள் எல்லாம் சொல்லி பயமுறுத்த தயாராக இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்மறையான காலகட்டமாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு வேணா சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் ராகு, 2ஆம் இடத்துல கேது, குரு பகவான் போய் 10ஆம் இடத்துல, செவ்வாய் 10ஆம் இடத்துல. இப்போ சூரிய பகவானும் பார்த்தா ஒரு ராசிநாதன் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ எல்லா கிரகமே எதிர்மறையாக தான் இருக்காங்க. இப்போ சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை தான் சாப்பாட்டுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, வாடகைக்கு தேவையானது, இப்படி அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி செய்து கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு சங்கடம் வரும், கொஞ்சம் புகழுக்கு சங்கடம் வரும், அந்தஸ்துக்கு சங்கடம் வரும். அந்த 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற ராகுவால் இதற்கு காப்பாற்றக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல போய் குரு இருக்காரு, பதவியை பறிப்பார் சொல்லுவாங்க. ஆனால் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு யோகம் அதிகம்னு சொல்லுவாங்க.
அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்துறார். 2ல் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குரு பார்த்துறார். குறையொன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்கிற மாதிரி குடும்பத்தில் எந்த விதமான குறையும் வராது, பிரச்சனை வராது, சங்கடங்கள் வராது, வரவிலும் குறைவு இருக்காது. 4ஆம் இடத்தையும் குரு பார்த்துறாரு, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இன்னும் 8 போய் ராகு உட்காந்து உடம்பை கெடுத்தாலும் உன்னை வாழ வைப்ப, உன்னை பாதுகாப்ப, உனக்குரிய வைத்தியங்களை செய்து வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவானின் பார்வை உங்களை பாதுகாக்கும். பொதுவாக நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க, இனிமேல் கவனிச்சுட்டே வாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் சங்கடங்கள் அதிகமாகும், நோய் வரும். அப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து உங்களை குரு பகவான் ஓரளவு பாதுகாப்பார். அப்போ வைத்தியம் நீங்கள் செஞ்சுக்கணும். வைத்தியம் செய்து கொண்டால் நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு. அதற்கு மேலாக இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 19ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்கள் 15ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறகு 19ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், சூரியனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இது ஒரு பக்கம். இவ்வளவு சங்கடம் இருக்கு பாருங்க. இந்த சங்கடமான நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஆடி மாசமா இருக்கு வரப்போகுது, குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். அதற்கு மேலாக தாய் தந்தை பூஜியுங்கள், அவர்களுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அவர்கள் மறைந்திருந்தால் அவர்களே தெய்வமாக நினைத்து வணங்கி வாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் அவருடைய பாதங்களை சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய பலன்கள் மிகச் சரியாக இருப்பதாகத்தான் நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாதுங்க. இந்த பஞ்சாங்கத்தில் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை ராசினருக்கு வழங்குவார்கள், இந்த கோச்சார கிரகங்கள் அதை மட்டும் தான் சொல்லிட்டு வரோம். அதில் சாதகமும் இருக்கும், எதிர்மறையும் இருக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். கொஞ்சம் பதமாக நடந்துக்குங்க, பார்த்து பார்த்து நடக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் காரை ஓட்டி ஒரு பெரிய பள்ளத்தில் போய் அடிபட்டு சங்கடப்படுறதை விட ஒரு நிதானமாக போகணுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பெரிய பள்ளமாக தான் பிரேக் போட்டு தப்பிடலாம். அதுக்கு தான் இந்த ஜோதிட பலனை ஏன் பார்க்குறோம், இந்த வார பலனை ஏன் பார்க்குறோம், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும். சரி, எது ரொம்ப அதிகம் பேசிட்டு இருக்கோம்ல, ஏன் பேசுகிறேன்னா, ரொம்ப யோகமான நேரம் ஒரே வரியில் சொல்லிடலாம் உங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரங்க, சூப்பராக இருக்குங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க உங்களுக்கு இந்த வாரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஜாதகங்கள் கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் பொதுவாக எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். கொடுத்த வாக்கியங்களை பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் விலகி கொஞ்சம் ஒற்றுமை உண்டாகும். இந்த நிலையில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இருக்குது. வியாபாரத்தில் ஆதாயம் கூடும். எல்லா வகையான நன்மைகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த முயற்சியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இப்போ முயற்சி வேணும். அது எந்த முயற்சி? ஏன்னா வாழ்க்கை பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கு. வியாபாரம்னா பல்வேறு வியாபாரம் இருக்கு, தொழில்னா பல்வேறு தொழில் இருக்கு, உத்தியோகம்னா பல்வேறு வகையான உத்தியோகம் இருக்கு. ஆனால் பொதுவான விஷயம், ஒரே விஷயம் முடிக்கிற அந்த 2 நாட்களும் நீங்கள் எந்த இடத்தில் பணியாற்றினாலும் எந்த நிலையில் இருந்தாலும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வேலை பளு கூடும், அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் சந்தோஷம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருந்திடக்கூடிய நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை உங்களுக்கு உண்டாகும். இது சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கு மேலே சொல்லணும்னா குரு பகவானின் பார்வையும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவோம். இப்போ குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. எவ்வளவு நீங்கள் அழுக்காக இருந்தாலும், எவ்வளவு சுமையோடு இருந்தாலும் சுமைகளை இறக்கி வைக்கின்ற நிலை, நீங்கள் சுபிட்சமாகின்ற நிலை, உங்களுடைய அந்தஸ்து உயர்கின்ற நிலை, செல்வாக்கு உயர்கின்ற நிலை, பொன் பொருள் பதவி என்று எல்லா விதமான யோகத்தையும் அடையக்கூடிய நிலையினை குரு பகவானின் பார்வை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் பாக்கிய குரு இல்லையா, சொல்லவே வேணும். அதற்கு மேலாக தைரியத்தையும் வீரத்தையும் தன்னம்பிக்கையும்
உறவினருடைய ஆதரவையும் கொடுப்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் குரு பகவான் கொடுப்பார். குழந்தைகளால் நன்மைகளை அடையக்கூடிய நிலையினையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். பெருமையினை அடையக்கூடிய நிலையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். எல்லா விதமான நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது சூரிய பகவானின் சஞ்சாரமும் அதி அற்புதமாக இருக்கிறது. அப்போ தொட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, வேலை வாய்ப்பிற்காக மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் வெற்றி, தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஆதாயம் காணுகின்ற நிலை, புதிய தொழில் தொடங்குகின்ற நிலை, தொழிலுக்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கின்ற வாய்ப்பு, வழக்குகள் இல்லாத நிலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என்னென்ன ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டம் இருட்டாக இருந்தால் மறு காலகட்டம் வெளிச்சமாக மாறும். இப்போ கன்னிராசினருக்கு வெளிச்சமான காலகட்டம் சொல்லுவேன், ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்கள் எல்லோருமே சாதகமாக இருக்கின்றார்கள். சுக்கிர பகவான் ஜென்ம 11ஆம் இடத்தில், புத பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில், பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கை, புதிய ஒப்பந்தம், புதிய இடம் வாங்குவது, சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ யோகம் இருக்கு இப்போ உங்களுக்கு. இந்த யோகம் கிடைக்கவில்லைன்னா ஜாதகத்தை போய் பார்த்துங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்த 18ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். அதற்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய பெற்றோர் மறைந்திருந்தால் அவர்களை தெய்வமாக நினைத்து பூஜியுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் ஏற்படும். உங்கள் பெற்றோர் இருக்கிறார்கள் என்றால் அவளை பாதுகாத்து வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். உங்களுடைய சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த கர்ம வினைன்னு ஒரு பாருங்க, அது குறைய ஆரம்பிக்கும். அதை தேடிக்கொள்ளாதீர்கள். பெற்றோரை ஆதரியுங்கள், அவளை பூஜியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளப்படும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுக்கிர பகவானின் அருள் பெற்றவர்கள், சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா சொகுசு வாசி தான் இருப்பீங்க, குறை என்பது உங்களுக்கு இருக்காது. ஆனால் முயற்சிகள் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு. சரி, அது ஒரு பக்கம். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். எதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய, நினைத்ததை பெறக்கூடிய, எதிர்பார்த்ததை அடையக்கூடிய நாளாக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ, அப்போது ஒரு குழப்பத்திற்கு ஆளாகிடக்கூடிய நிலையும் இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, தீர்மானம் எடுத்துட்டா அது பின்வாங்க வேண்டாம். ஒரு முடிவுக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அங்கே போய் தீருங்க. போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த குழப்ப நிலை இல்லாமல் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரே எண்ணத்தோடு செயல்படுகின்ற போது அந்த செயல்கள் வெற்றியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை ஆதாயத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வரவு இருக்கும். வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் நடமாட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வியாபாரிகள் கவனமாக இருக்கணும், தொழில் புரிபவர்கள் கவனமாக இருக்கணும், வங்கி பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பண நடமாட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய முயற்சிகள் எளிதாக நிறைவேறும். தொடர்ந்து சொல்லிட்டு வரதுன்னா, இந்த பலன்கள் என்பது பொதுவான பலன்கள். இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பலன், வியாபாரிகளுக்கு ஒரு பலன், தொழிலாளிக்கு ஒரு பலன்லாம் கிடையாது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தேதி, இந்த நாள் எப்படி இருக்கும்? அப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய இடத்திற்கேற்ப, முயற்சிக்கேற்ப, தகுதிக்கேற்ப அவற்றில் உங்களால் வெற்றி பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் உழைப்பும் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே பொதுவாக சந்திர பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. இதற்கு மேலாக ஒரு நல்ல விஷயம் சமீப காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, எவ்வளவு சங்கடம் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்து நெருப்பிலிருந்து அப்படியே வெளியில வர மாதிரி
ஒரு புதிய அவதாரம் எடுத்து வெளியில் வர மாதிரி. அந்த வழக்காகட்டும், எதிர்ப்பாகட்டும், நோயாகட்டும், எல்லாத்தையும் தள்ளி ஒரு புதிய மனிதராக அவதாரம் எடுக்கின்ற நிலையினை 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு வழங்குவார். அவர் கொடுத்திடக்கூடியவர் ராகு. யோகத்தை கொடுப்பார், போகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், எல்லா விதத்தையும் கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ ராகுடைய கருணை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக முன்னேற்றத்திலும் தடையின்றி உங்களால் முன்னேற முடியும். அதற்கு மேலாக கேது பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். விரய செலவுகள் காத்து கொண்டிருக்கு. குரு பகவானும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏதாகிலும் ஒரு வகையில் விரைய செலவு உங்களுக்கு இருக்கு. அப்போ இடம் வாங்கலாம், நகை வாங்கலாம், இல்லை இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த திட்டங்களை செயல்படுத்தலாம். ஆனால் இந்த விரைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள செலவுகளை செய்யுங்க, அது ஸ்திரமானதாக இருக்கும், கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல, குரு 8ஆம் இடத்துல, கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கவனமாக இருங்க. அதிகமாக வேலைன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சங்கடம் தானாகவே வரும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் அந்த குரு உங்களுக்கு அவமரியாதை ஏற்படக்கூடிய, சங்கடங்கள் ஏற்படக்கூடிய, உங்களுடைய புகழுக்கு பின்னடைவு உண்டாகிடக்கூடிய, பெயர் கெடக்கூடிய நிலைமையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இது ஒரு வழிகாட்டுதல். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்கே பிரச்சனை வரும், எதனால பிரச்சனை வரும், என்ன செய்த பிரச்சனை வரும். அப்போ நியாயமான காரியங்களில் மட்டும் ஈடுபட்டு வந்தால் எந்த விதமான சங்கடங்களும் வரப்போவதில்லை. சரிங்களா? இந்த நேரத்தில் புத பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமாக ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், இல்லை புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு போக முயற்சி செய்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். எல்லா விதமான நிலைப்பாடுகளும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் எதிர்மறையாகவும் இருக்கிறது. இதில் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன், கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு. அது உங்களுக்கு ஆதாயம் மட்டும் வச்சுங்களேன். சங்கடங்கள் உங்களை எதுவும் செய்ய போவதில்லை, நன்மைகள் அதிகரிக்கும். அப்போது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம் தான் சொல்லுவேன் நான். இந்த நேரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் முக்கியமாக மறந்துட்டேன், இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்ட வாரம் உங்களுக்கு. சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வராருங்க 17ஆம் தேதி. அப்போது வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க பாருங்கள், தனியார் துறைக்காகட்டும், அரசு துறைக்காகட்டும், எந்த துறைக்காகட்டும், வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த நேரத்தில் முயற்சியினை கையில் எடுக்கலாம். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்கள் தொழிலுக்குரிய வேலைகளை தொடங்கலாம். அதற்கு 10ஆம் இடத்து சூரிய பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த நல்ல நிலைமை இருக்கு உங்களுக்கு. புத பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். புதிய ஒப்பந்தங்களில் புதிய வேலைகளை கையெழுத்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். முயற்சிகளை மேற்கொண்டு வாங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். பெற்றோரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். பெற்றோர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய முடிவின்படி கிரகங்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை மட்டும் சொல்வது என்ற எண்ணத்திற்கு முடிவிற்கு வந்திருக்கிறோம். அதிகமாகவும் சொல்றதில்லை, குறைச்சியும் சொல்றதில்லை. என்ன நிலைப்பாடு கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறது, அந்த சஞ்சார நிலையினால் எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்குவார்கள் என்பதை மட்டும் சொல்வது என்ற இடத்துக்கு வந்திருக்கோம், முடிவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பல விஷயம் பேசிகிட்டே இருக்கிறேன். யோகமான நேரம் சொல்லியிருக்கேன் பல நேரத்தை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்களும் உங்களுக்கு இருக்கிற கர்ம வினைகளும் அவற்றிற்குரிய பலன்களை கொடுக்க முடியாமல் கூட போய்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு சதவிகிதங்கள் அடிப்படையில் கூட மாற்றங்கள் இருந்தாலும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், பலன்கள் என்பது கொடுக்கவே செய்வார்கள். ஆதாயமான பலன்களை கொடுப்பாங்க, எதிர்மறையான பலன்களை கொடுப்பாங்க. அது உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அந்த பலன்களின் மாறுதல் இருக்கும். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக
திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. மனசில் வச்சுக்கிங்க, தேவையற்ற செலவுகள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2 நாட்களிலும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை. கொடுப்பதென்றால் இனமாக கொடுத்து விடுங்கள். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெளியூர் பயணம் கூட கொஞ்சம் அலைச்சலை உண்டாக்கும். அப்போ கவனமாக இருங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், செயல்கள் லாபமாகும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எதிர்பார்த்த வரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக்கிடக்கூடிய நாளாக இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமையாச்சே, வீட்டு தானே இருக்க போகிறோம் கிடையாது. அந்த நாளில் கூட புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இங்கே இருக்கீங்க. கோவிலுக்கு போவீங்க வேண்டுதலுக்காக, இல்லை உறவினரை சந்தித்து உதவி கேட்க போவீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலையை கையில் எடுத்துக்கொண்டு போவீங்க. அது எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கின்ற போது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஆதாயத்திற்கு எந்த விதமான குறையும் இருக்காது சொல்லலாம். வருமானத்தில் தடையே இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தங்குதா, இல்லை வெளியில போகுதா, நிற்காம இருக்குதா, அது சுய ஜாதகம். ஆனால் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். அதற்கு மேலாக தொடர்ந்து சொல்லிட்டு வர விஷயம்தான் என்ன, குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விருச்சிக ராசினா உங்களுக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம்தான், குரு பகவானின் பார்வையே உங்களுக்கு போதுங்க. அந்த ஒரு பார்வையே உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும், சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும், பாரங்களை குறைத்து விடும். இன்னொரு கிரகம் இருக்கு, அதுதான் ஒரு சங்கடப்படுத்திட்டு இருக்கு. இந்த குரு பகவானின் 7ஆம் இடத்து சஞ்சாரமும் குரு பகவானின் பார்வையும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 3ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. இப்போ முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக அது வெற்றி அடையும். கடந்த 1 மாதமாக கூட குரு பகவான் இங்கே தான் இருந்தார். ஏன் முயற்சிகள் வெற்றி அடையவில்லை, ஏன் கேட்டது கிடைக்கவில்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நான் அப்பயே சொல்லிட்டு தான் வரேன். என்ன, சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இழுபறியாகும் என்று சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 9வது இடத்திற்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு. கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி, அரசு நெருக்கடி, சங்கடங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படாது. ஒரே ஒரு நெருக்கடி தான், 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்காரு. அந்த ராகு 5ல் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய நிலை, இல்லை பூர்வீக சொத்தில் வில்லங்கம், பிரச்சனைகள், கையில் வராத முடியாத நிலை, வந்தாலும் அனுபவிக்க முடியாத நிலை, இப்படி இருந்துகிட்டு இருக்கும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. அது மட்டும்தான் குறைபாடு. மீது எந்த குறைபாடும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் புத பகவானும் சாதகமாக இருக்காங்க. பண வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடம் பலப்படுது, ஜென்ம ராசி பலப்படுது, 3ஆம் இடம் பலப்படுது. இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது பண வரவிற்கு குறைவு இருக்காது, நிம்மதிக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இப்படி எல்லாமே யோகமாக தான் போயிட்டு இருக்கும். பிள்ளைகளை நினைத்து சங்கடப்படுவீங்க. கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு மறையும். இதை தவிர வேறு பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை இந்த வாரத்தில். ஏன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் 9ஆம் இடத்துக்கு. ஆனால் இன்னும் நல்ல பலம் தான் அதிகமாகும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசி பிறந்த அனைவருக்குமே உங்களுக்கு 18ஆம் தேதி யோகமாக இருக்கும். அதி அற்புதமான நாளாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மறைந்த உங்களுடைய பெற்றோரை நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து, கண்ணீர் விட்டு வேண்டுதல் வைத்து கேட்டு பாருங்கள். எனக்கு இது வேணும், கொடுங்க, நான் சங்கடப்படுறேன், கேட்டு பாருங்க. உயிருடன் இருந்தால் பெற்றோர் அவர்களை பாதுகாத்து வாருங்கள். அவருடைய
பணியை கொஞ்சம் மேற்கொண்டு வாருங்க. சங்கடங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலையினை வைத்து தான் பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கின்ற போது முதல்ல சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தை பார்ப்போம். மற்ற 8 கிரகங்களை பிறகு பார்ப்போம். இப்போ இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு யோகமான நாள் என்று ஒரே வரியில் சொல்லுவேன். ஏதாகிலும் வேலைகளை முடிக்க வேண்டும் என்றிருந்தால், இல்லை பண வரவிற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால், ஆதாயத்தை எதிர்பார்த்திருந்தால், இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். வராத பணம் கூட வரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ எங்கே பணம் கேட்டிருந்தாலும் அது பணம் வரக்கூடிய நிலை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு இருக்குது. புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா முதல்ல வரவு, செலவு. அப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏதாகிலும் ஒரு வகையில் ஏதாகிலும் ஒரு செலவு உங்களுக்கு வரும். அப்போது கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் வரவு செலவுகளில் கவனமாக இருங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பத்தோடு ஒரு ஐக்கியமாக இருந்திடக்கூடிய, குடும்பத்திற்காக செயல்படக்கூடிய, பாடுபடக்கூடிய, வரவுகள் ஈட்டக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இந்த வாரம் பொதுவாக ஒரு 2 நாட்கள் செலவுகளும் 5 நாட்கள் யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது சந்திர பகவானால். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே சமீப காலத்தில் ரொம்ப அதிகமான நெருக்கடி தனுசு ராசிக்கு. எல்லாவற்றிலுமே நெருக்கடி தான். ரொம்ப யோகம் யோகம் சொன்னோம், எந்த இடத்துலையுமே இப்போது அப்படி சொல்ல முடியல. 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார் சனி பகவான், அவரும் இப்போ வக்ரமாயிட்டார். அப்போ அங்கேயும் ஒரு சிக்கலாகி போச்சு. 4ல் போய் ராகு, 10ல் போய் கேது, இப்படி 6ல் போய் குரு, இப்படி கிரகங்கள் மாற்றம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது தனுசு ராசியினர் வந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ இந்த குரு பகவான் கொடுப்பது போல, சனி பகவான் கொடுப்பது போல, கேது பகவான் கொடுப்பது போல 6ஆம் இடத்து செவ்வாய் ஆற்றலையும் அதி அற்புதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய உடல் நிலையில் முதலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இருக்கின்ற நோய்களை எல்லாம் விரட்டி அடிப்பார். மனக்கவலை, உடல்நிலை பாதிப்பு, இந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். எதிரிகள் இல்லாமல் போவார்கள், மறைந்து போவார்கள். மறைந்துதான் விலகி போவாங்க. எதுக்கு இவங்ககிட்ட போய் வம்பாக்கிச்சோணும், அது பின்னாடி சங்கடத்தில் முடியும், அந்த எண்ணம் அவனுக்கு வரும், விலகி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கேஸு அது இருந்தாலும் அதுவும் ஜெயம் உங்களுக்கு. அப்போது செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்து சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புத பகவானும் சுக்கிர பகவானும் யோகமாக சந்திருக்கின்றார்கள். அதுவும் பணபரவையும் ஆதாயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கிரகம் அப்படி போச்சுன்னா இன்னொரு கிரகம் வேற மாதிரி வருது. என்ன, 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருந்த சூரிய பகவான் 8 போய் மறைய போறார். அப்போ 8ல் 17ஆம் தேதி முதல் மறையும் போது அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவறுகளை செய்யக்கூடாது. வருமானத்திற்காக, எப்படி வருமானத்திற்காக தவறுகளை செய்யக்கூடாது. எல்லா வகையிலுமே வியாபாரிகளாக இருந்தாலும் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும். சூரியன் 8ல் மறைகிறாரு, கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது சிக்கல் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருப்பவர்களுக்கு வரப்போவதில்லை. அவர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அதிக ஆசையோடு லஞ்ச லாவணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் சிக்கல்கள் வரும். அப்போ அங்கே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 21ஆம் தேதி யோகமாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 15ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் 19ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசி நாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். இதற்கும் மேலாக குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியமானது.
குலதெய்வ வழிபாடு எப்பொழுதெல்லாம் சங்கடம் வருகிறதோ என்பது அல்ல. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றீர்களோ, எப்பொழுதெல்லாம் ஒரு வேலையில் புதிய வேலையில் ஈடுபடுகின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் குலதெய்வத்தை மனதிலாவது நினைத்து வணங்கி வழிபட்டு வேண்டுதலை வைத்து வாருங்கள். நிச்சயமாக வெற்றி அடையும். அதற்கு மேலாக மறைந்த உங்களுடைய உறவினர், தாய், தந்தை, கணவர், மனைவி, இவரை பூஜித்து வாருங்கள். நிச்சயமாக உங்கள் கோரிக்கை வெற்றியாகும். கோரிக்கை அங்கே வையுங்க, வேற எங்கேயுமே வைக்காது. கோரிக்கை அங்கே வைங்க. தாய் தந்தை உயிருடன் இருந்தால் அவருடைய பணிவிடை செய்து வாருங்க. நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவீங்க. இந்த நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், உங்களுக்கும் ஒரே ஒரு வரி தான், ரொம்ப அற்புதமான வாரம், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இதோடு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். அதில் புரிஞ்சுக்கிங்க ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னு. அந்த அளவிற்கு எல்லாமே சாதகமாக இருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. இப்போ என்னென்னா, புத்திசாலித்தனம் வேணும், உழைப்பு வேணும், முயற்சி வேணும், ஒரு தளராத ஒரு மனசு வேணும். அது இருந்தால் நீங்கள் நினைக்கிற இலக்கிற்கு நீங்கள் போயிட முடியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்கள் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். அப்போது திங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பணம் வரக்கூடிய, எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய, எதிர்பார்த்த லாபம் வரக்கூடிய, முதலீடுகள் அதிகரித்திடக்கூடிய, சந்தோஷம் அதிகரித்திடக்கூடிய நாளாக புதன்கிழமையும் வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் கொடுத்துட வேண்டாம். கொடுக்குறவங்க வேலை செய்கிறாங்க, கூலி கொடுக்கணும், அதை கொடுக்கலாம். இல்லை அவசிய செலவு, அதை கொடுக்கலாம். இந்த கடனாக கொடுப்பது என்பது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வேண்டாம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அலைச்சல் கூட உங்களுக்கு அதிகபட்சமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணங்களை முடிந்தவரை தவிர்த்திடுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக செல்லுங்க, அது சங்கடத்தை போக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த 7 நாட்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கின்ற போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரதான் என்ன, குரு பகவான் போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காரும்போது, அப்போ பூர்வ புண்ணியாதிபதி அங்கே போய் உட்காரும்போது ஒரு யோகத்தை கொடுத்தாகணும், அதிர்ஷ்டத்தை கொடுத்தாகணும், பிள்ளைகள் வழியில் ஆதாயத்தை அடைஞ்சாகணும், குலப்பெருமையை அதிகரித்திட வேண்டும், எல்லா வித யோகமும் வரும், குலதெய்வ அருள் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு மேலாக என்னன்னா, அந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதிது பாருங்க, அதுதான் பெரிய விஷயமே. பொதுவாக குரு பகவானின் பார்வை அனைத்து சங்கடங்களையும் போக்கும் என்பது பொதுவான விதி. எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நெருக்கடி இல்லாமல் போகும். ஏங்க, திருமண வயதினருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, அவர்களுக்கு வரன் வரக்கூடிய விஷயமே குரு பகவானின் பார்வை தானே. குழந்தை பாக்கியத்திற்கு அது குரு பகவான் பார்வை தானே. இப்போ சொந்த வீடு கட்டணும், குரு பகவானுடைய பார்வை வேணும் இல்லை. வரவு வரணும், குரு பகவானின் பார்வை வேணும் இல்லை. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் அனைத்திற்கும் குரு பகவானின் பார்வை வேணும் இல்லை. அனைத்து இப்போ கிடைக்குது உங்களுக்கு. இதுதாங்க யோகமான நேரம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. இதை விட ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு இனி அமையாதுன்னு கூட என்ன சொல்ல முடியும். இந்த நேரத்தில் இதற்கு மேலே போயிட்டு 3ஆம் இடத்துல ராகு, என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியும் என்பது விதி. அப்போ முயற்சிகளை எந்த வழியில் மேற்கொள்வது, தடால் அடியாக எடுங்க, முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். சில விஷயங்களை எங்கே தடை உண்டாவது பாருங்க, தடையை எப்படி உடைப்பதுன்னு பாருங்க, நிச்சயமாக உங்களால் ஜெயிச்சு வெளியே வர முடியும், நினைத்த சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தை சாதிச்சே ஆகணும். இதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வேற ஒரு விஷயம் இருக்கு. எதிர்ப்பாளினரிடம் மட்டும் மிகுந்த கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. நான் வேற காரணம் சொல்லிங்க.
எங்க வேணாலும் போய் கேட்டுங்க, எந்த ஜாம்பவான்கிட்ட போய் கேட்டுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற போது தேவையற்ற சிக்கல்கள் தேடி வரும். எதிர்ப்பாளினரால் தொந்தரவு வரும். முன்னேற்றமான காலகட்டம் இந்த காலகட்டம். பணத்தை சம்பாதிப்போமா, பெயரை சம்பாதிப்போமா, புகழை சம்பாதிப்போமா, சொத்து சம்பாதிப்போம் பாரு விட்டுட்டு வேறு சிக்கலை போய் மாட்டிக்கூடாது இல்லை. அப்போ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பொதுவாகவே யோகமான காலகட்டம், எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கு. இந்த நேரத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாதமா உங்களுக்கு நிறைய உதவிகரமா இருந்தார். இப்போ 17ஆம் தேதி அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடத்துக்கு போனால் ராசியை பார்ப்பார், உங்க ராசியை பார்ப்பார். உங்க ராசிக்கு பகையாளியா இருந்தாலும் ராசியை பார்ப்பார். அப்போ கொஞ்சம் வேகம் அதிகமாகும் செயலில். எதையாவது செய்து சாதிக்கணும். சரி, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அந்த யோசனைலாம் வரும். ஒரு மாற்றத்தை நீங்களே செய்து கொண்டு வருவீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இது தடை போட்டுகிட்டே இருக்கு, தடை ஆகிக்கிட்டே இருக்கா, அந்த தடையை தகர்த்து எப்படி மாற்றம் செய்வது, சரி என்ன செய்யலாம்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமும் இந்த வாரமும் இருக்கும். அதற்கு சந்திர பகவான் சஞ்சாரம், ராகுவின் சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பார்த்துக்குங்க. இந்த வாரத்தில் மகர ராசி அனைவருக்கும் 17ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 19ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 20ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு பாருங்கள், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மறைந்த உங்களுடைய பெற்றோரை நினைத்து வழிபட்டு வாருங்கள், வேண்டுதல்களை வைத்து வழிபட்டு வாருங்கள், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பெற்றோர் இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்து வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்காக பல நேரங்களில் தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலை இப்படி இருக்கு, அதனால் இந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் கூறப்படுகின்ற நான் கூறுகின்ற பலன்கள் குறைவாக இருந்தாலும் இல்லை சங்கடமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். ஒரு வேண்டுதலாக சொல்கிறேன். என்னென்னா, சுய ஜாதகம் பலமாக இருந்தால், திசா புத்தி பலமாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எதுவும் செய்ய போகிறதில்லை, பாதிப்பு பெருசாக உங்களை அண்டாது. அதுவே திசா புத்தி சரியில்லை என்றால் தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இது உங்களுக்கு பேசுகிறேன்னா, கர்மகாரகன், தொழில்காரகன் இப்படி சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் என்பது மட்டுமல்ல, இப்பொழுது உங்கள் ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஜென்ம சனியாக. இதில் நிறைய விதிவிலக்கு இருக்கு. இருந்தாலும் அவருடைய கடமையை அவர் செஞ்சுட்டு இருப்பார் இல்லையா. இப்போ நான் பேசுகின்ற இந்த நேரத்தில் வக்கிரமாக இருக்கிறார். அதனால கடந்த வாரங்களில் இருந்த நெருக்கடிகள் இனி உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உடல் நிலையில் கூட சங்கடங்கள் இருந்திருக்கும், பாதிப்பு இருந்திருக்கும். இப்பொழுது அந்த பாதிப்போ நெருக்கடியோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை, குறைய ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கிரகம் போதுங்க யோகத்தை உண்டாக்குறதுக்கு. அப்போ 17ஆம் தேதி முதல், புதன்கிழமை முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இப்போ சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது புதிய உத்வேகமும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பை இல்லாமல் செய்ய முடியும். போட்டியாளர்கள், பொறாமையாளர்கள் இருந்தாலும் அவங்களாம் உங்களுக்கு நகர்ந்து போயிடுவாங்க. உங்களுடைய செல்வாக்கை பார்த்து அவர்கள் பயந்து ஒதுங்கி விடுவார்கள். அரசாங்க ரீதியாக உங்களுடைய தேவைகள், முயற்சிகள் இருந்தால் அது வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உடல்ல ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரத்தின் 17ஆம் தேதி உங்களுக்கு தொடங்குகிறது. அப்போ இன்னும் 30 நாட்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல தான் இருப்பாரு. ஏன் இந்த வார பலனில் போய் 30 நாளை பற்றி பேசுறேன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த வாரம் யோகமா இருக்கு. அரசாங்க ரீதியான தடைகள் உடைய ஆரம்பிக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும். அது உங்களுக்கு யோகம் இல்லையா. முதல்ல ஆரோக்கியங்க, ஆரோக்கியம் இல்லை. இப்போ ஆரோக்கியம் சரியாக இருந்தால் எல்லாம் போதும். இப்போ ஆரோக்கியம் சீராகும், எதிரிகள் இல்லாமல் போவார்கள். இந்த 2 போதுமே உங்களுக்கு. இந்த நிலைக்கு ஏற்ப
புத பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள்லாம் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் தரும். இந்த நேரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும். தெய்வ அருளோடு உங்களுடைய வேலைகளை செய்து வாருங்கள். தெய்வ வேண்டுதலோடு உங்கள் வேலைகளை செய்து வாருங்கள். அதில் லாபம் கிடைக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை தொழில் சூடு பிடிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் உடையும், தொழில் இருந்த தடைகள் உடையும், லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லாபம் அதிகரித்திடக்கூடிய நாளாக, பண வரவு உண்டாகிடக்கூடிய நாளாக, கொடுத்த வைத்த பணம் வரக்கூடிய நாளாக, எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நாளாக, வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய நாளாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. செலவு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தில் கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை ஏற்படுத்தி வந்த நிலையில் குரு பகவான் பார்வை 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அதனால பெரிய பயம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம். உடல் ரீதியாக நமக்கு ஏதோ வரப்போகுது, ஆபத்து இருக்கின்ற பயம் வேண்டவே வேண்டாம். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இனி உங்களுக்கு உண்டாகும். விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை. எதை விரயம் பண்ணுவீங்க? இருக்கிற இடத்தை விற்கலாம், இல்லை சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். 12ஆம்னா அயன சயனஸ்தானம். அப்போது ஒரு இணக்கமான நட்போடு, இணக்கமான உறவோடு ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையும் இருக்கும். எல்லா விதமான ஆதாயமும் இருக்குங்க. விரயங்களும் இருக்குது, ஆதாயமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரம். திட்டமிட்டு செயல்படுங்கள். எல்லா வித வேலைகளும் லாபமாக முடியும். ஒரு யோகம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 17ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 18ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 17ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர ஒரு விஷயம்தான். சனி பகவானை வணங்குங்க, நவகிரகத்தை வணங்குங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வத்தை வணங்குங்க. தாய் தந்தையர் மறந்திருந்தால், தெய்வமாகி இருந்தால் அவர்களை நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வாருங்கள். அது நிச்சயமாக உங்களை வெற்றி பெற முடியும். தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்து வாருங்கள். உங்களுக்கு மேலும் ஆதாயம் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் சந்திர பகவான் ராசிக்குள் 4 ராசிக்குள் சஞ்சரிப்பார் ஒரு வாரத்தில். அதே போல் மாத கிரகம் இருக்குது, ஆண்டு கிரகம் இருக்குது. அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது தான் இந்த பகுதியுடைய நோக்கம். நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பலன்களை வைத்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி போகலாம், எப்போ அமைதியாக இருக்கலாம், எப்போ வேகமாக செயல்படலாம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உடன் பணிபுரிபவர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. யாராவது உங்களை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது, புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது என்பெல்லாம் இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திருப்பு முனை. கொஞ்சம் மனசு தெளிவடையும், குழப்பம் விலகும், நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை புதன்கிழமையும் வியாழக்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஆதாயமான நாள், எதிர்பார்த்த வரவு வரக்கூடிய நாள், தொழிலில் லாபம் அடையக்கூடிய நாள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடக்கூடிய நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். விருப்பங்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கும். அப்போ உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஆதாயமான நாளாகவே இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் ஜென்மராசியில் 7ஆம் இடத்தில் கேது, இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும். 12ல் போய் சனி. ஆனால் ஒவ்வொரு கிரகமாக ஏதாயிலும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை செய்துட்டு வருவாங்க. நல்ல கவனத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த மாதம் என்ன ஆகுதுன்னா, இந்த வாரத்திலேயே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ
எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு, அவரோட போய் செவ்வாய் பகவான் இணைய போறாரு. குருமங்கள யோகம் கிடைக்கிறது. பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார்னு சொல்றதாக ஒரு பக்கம். ஆனா இந்த காலகட்டத்தில் தான் திருமண யோகமே மீன ராசினர் பலருக்கு ஏற்பட போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய நிலை இந்த வாரத்தில், இந்த காலத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கும். இன்னும் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதனால ஒரு பெரிய யோகமான நிலைன்னு குரு பகவான் வழங்குவார். 9ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை, 3ஆம் இடத்தில் செவ்வாய். ஒரு யோகமான காலகட்டம் உங்களுக்கு இது, புரிஞ்சுக்கிங்க. அப்போ எதை நடத்த வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும், எந்த முயற்சியில் இறங்க வேண்டும், எல்லாவற்றையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு வெற்றியாகும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தகவல். சரி, மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சனி பகவான் வக்கரமாயிட்டாரு. இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஆசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். புதியவர்களை நம்ப வேண்டாம். கொஞ்சம் உங்களுடைய வேலை உண்டு, வாழ்க்கை உண்டு, அதோட போய்கிட்டு இருங்க. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு போகலாம். இந்த ராகு ஜென்மராசிக்குள் இருக்கின்ற போது தேவையற்ற சங்கடங்களையும் சிக்கல்களையும் அவமானத்தையும் ஏற்படுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஆனால் அது குரு பார்வை வந்துருச்சு, அந்த பயம் வேணாம். ராகுவை நினச்சி கொஞ்சம் பயந்துட்டு வாருங்க. வராகியை வழிபட்டு வாங்க, துர்கையை வழிபட்டு வாங்க, சங்கடங்கள் போகும். இந்த நேரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 21ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 21ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் 17ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மறைந்த பெற்றோர்களை நினைத்து வேண்டி உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வாருங்கள். நிச்சயமாக அது ஆதாயம் கிடைக்கும். உயிருடன் இருக்கின்ற பெற்றோருக்கு பணிவிடை செய்து பாதுகாத்து வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் போகும், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.